வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வீஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் மான்சூன். மான்சூனை நம்பி தான் நிறைய இருக்குது. லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் வாட்டர் இன் தி ஸ்டேட். இருக்கிற செக்டார்ஸ்லேயே அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக வாட்டர் கன்சியூமிங் செக்டார் இன் தமிழ்நாடு. இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தி வாட்டர் ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணுது. பட் அக்ரிகல்ச்சருடைய ஆவரேஜ் ஸ்டேட்டினுடைய ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 965.66 mm. வருஷத்துக்கு வருஷம் வேரி ஆகுது. தமிழ்நாட்டினுடைய சர்ஃபஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,864 MCM. இதோடைய யூசபிள் கிரவுண்ட் வாட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரீசார்ஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 22,423 MCM. ஹவவர் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் தி வாட்டர் இன் தி ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 900 cubic meters. இதே இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜ் பாருங்களேன் 2200 cubic meter இருக்குது. ஸோ பெர் கேபிட்டா அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதை தாண்டி யூஸபிள் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன் 23-24 தமிழ்நாடு அக்ரி GSVA, அதாவது கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட், இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி கான்ட்ரிபியூட் பண்ணுது. இட் கான்ட்ரிபியூட் அரவுண்ட் 6% ஆஃப் ஸ்டேட் டோட்டல் GSVA. ஸோ இந்த 6% கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ திஸ் அக்ரிகல்ச்சர் பிகம் தி 5th largest சப்செக்டார். ஆஃப்டர் யாருக்கு பிறகு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் தான் கொடுக்குது, ரெண்டாவது ரியல் எஸ்டேட், மூன்றாவது கன்ஸ்ட்ரக்ஷன், நாலாவது ட்ரேட் அண்ட் ரிப்பேர் சர்வீசஸ். ஸோ இது 5வது கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு எக்கனாமிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங், செகண்ட் ரியல் எஸ்டேட், தேர்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்த்து ட்ரேட் அண்ட் ரிப்பேர் சர்வீஸ். ஸோ ஓவராலாக ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 41.1% ஆஃப் தி ரூரல் ஒர்க் ஃபோர்ஸும் அக்ரிகல்ச்சரோட ரிலேட் ஆகிருந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டிங் லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64.6 லட்சம் ஹெக்டார்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. எத்தனை லட்சம் ஃபார்மர்ஸ் அப்படின்னா 92.3 lakhs ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் சைஸ் ஆஃப் ஈச் ஃபார்மர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.7 hectares தான். 0.7 hectares தான். அடுத்து ப்ரொடக்டிவிட்டி வைஸ் பேசுகிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இன் 22-23 ஸ்டேட் ரேங்க்டு ஃபஸ்ட் இன் தி ப்ரொடக்டிவிட்டி. எதெல்லாம் பாருங்கள்: ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட்நட், சுகர். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லேண்டு கொடுத்துட்றாங்க. அந்த லேண்டுக்குள்ளே எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுறோம். டோட்டல் ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போது எல்லாருக்கும் ஒரு ஏக்கர் கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு ஏக்கரில் யார் ஜாஸ்தியாக பண்ணி காமிக்கிறாங்க, இதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியில் எது இதில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள்: ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட்நட், சுகர் கேன். இப்போ செகண்ட் இதில் இருக்கிறாங்கன்னா மெய்ஸ், தேர்டு இதில் அப்படின்னா பேடி. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ், எக்ஸ்பேண்டட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், பெட்டர் மார்க்கெட் அக்சஸ். இது எல்லாமே நம்மளுடைய கிராப் ஈல்டு பெட்டராக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். இப்போ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 130.3 lakh hectares இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஷோன் ஏரியா எவ்வளோ, அந்த லேண்ட் யூஸ் பேட்டர்னை பற்றி ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க கீழே. ஓகே. அதில் நெட் ஷோன் ஏரியா மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 130 lakh hectares. ஹெக்டர்ஸில் 47 lakh hectares தான் கல்டிவேபிள் லேண்டாக இருக்குது. அதாவது டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தமிழ்நாட்டில் 36.5% மட்டும்தான் டோட்டல் கல்டிவேபிள் ஏரியா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேண்ட் யூஸ் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஷோன் ஏரியான்றது 36% நெட் ஷோன் ஏரியா. இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது.
லேண்ட் யூஸ் பேட்டர்னில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா 17% இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா. அடுத்தும் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் ஏரியா, நான் அக்ரிகல்ச்சர் அதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17% இருக்குது நான் அக்ரி யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பேரன் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 4% அன்கல்ச்சரபிள் லேண்டு, கல்டிவேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய லேண்டு. ஓகே. அடுத்து அதர் ஃபேலோ லேண்ட் அப்படிங்கிறது 14% இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1% இது எல்லாமே வந்துட்டு பெர்மனண்ட் பாஸ்டர் லேண்ட்ஸுன்றது அரௌண்ட் 1% இருக்குது. இதுதான் கரண்ட் ஃபேலோ லேண்ட். இப்போ தரிசு நிலங்களாக கிடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 7% இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஷோன் ஏரியா எவ்வளோ %? ஸோ லேண்ட் யூஸ் பேட்டர்னில் எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நெட் ஷோன் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, மூணாவது நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த நெட் ஷோன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதில் இரிகேஷன் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 60% ஆஃப் தி நெட் ஷோன் ஏரியாவுக்கு மட்டும்தான் நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். 60% ஏரியாவுக்கு தான் நம்மளால் வந்துட்டு இரிகேஷன் அப்படிங்கிற ஒன்று பண்ணி தர முடியுது. இரிகேஷன்றது அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 65% வந்துட்டு அந்த இரிகேஷன்றது வந்து கிணறுகளை நம்பி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நெட் ஷோன் ஏரியான்றதே வந்துட்டு அரௌண்ட் 36% தான் வந்து தமிழ்நாட்டில் நெட் ஷோன் ஏரியா இருக்குது. அதில் இரிகேஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறோன்னா வெறும் 60% தான் கொடுக்குறோம் இரிகேஷன். இந்த 60%லையும் எதை பொறுத்தில் இரிகேஷன் நம்ம நம்பி இருக்கிறோம்னா கிணறுகளை நம்பி இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 65% கிணறுகளை நம்பி தான் இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேனல்ஸை பார்த்திங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் 20% வந்து பார்த்திங்கன்னா கேனல் நம்பி தான் இருக்குது, கால்வாய்களை நம்பி தான் இருக்குது. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 13%ன்றது டேங்கை நம்பி இருக்குது. ஸோ இதில் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது 60% லேண்ட் தான் கிடைக்கிது. அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டி கிடைச்ச லேண்ட்ஸில் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 60% லேண்டை வந்துட்டு மேக் இட் 100%. அதில் கிணறுகள் மூலமாக 65%, கேனல் மூலமாக வந்துட்டு 20%, இதில் டேங்க் மூலமாக பார்த்திங்கன்னா 13%. வாட்டர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு டியூரிங் தி ஃபஸ்ட்டு 9 months ஆஃப் 2024 எப்போவுமே நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டு 3 to 4 months தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 9 months வந்து நம்மளுக்கு பொதுவாகவே வந்து வாட்டர் அவைலபிலிட்டின்றது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எம்எம்மில் குறிச்சிருக்கிறாங்க. ஆனுவல் ரெயின்ஃபால் ஸோ 2021-22 இயரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1401 mm நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கு. 1401 mm அப்படியே குறைஞ்சி தான் இருந்திருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் 22-23 பார்த்திங்கன்னா 1171 mm தான் கிடச்சிருந்துருக்கு. 23-24 பார்த்திங்கன்னா 1118 mm கிடச்சிருந்துருக்கு. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 965.6 mm அப்படிங்கிறது வந்துட்டு ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபாலாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரெயின்ஃபாலில் எவ்வளோ தண்ணி கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து என்ன பண்ணியிருந்துருக்குறாங்கன்னா ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. ரிசர்வாயரு, அந்த ரிசர்வாயரினுடைய டெப்த் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கலாம். ரிசர்வாயரினுடைய டெப்த் இன் ஃபீட் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ பெரியார் இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா பெரியார் டெப்த்தின் அடிப்படையில். ஆனால் வந்து ஸ்டோரேஜ் அவைலபிலிட்டியில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக எது தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு மேட்டூர் தான் இருக்க போகுது. மேட்டூர் ஃபஸ்ட்டு, மேட்டூர். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அடிப்படையில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவானி சாகர். ஓகே. ஸோ ஆவரேஜாக வந்துட்டு ஸ்டோரேஜ் அடிப்படையில் பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டேம்ஸ் இது தான். இப்போ வந்து 2023-24 பாருங்கள். ஸோ 113 TMC 111 TMC மேட்டூரில் கிடச்சிருந்துருக்கு. இதே இது பவானி சாகரில் பார்த்தோன்னா 57 TMC கிடச்சிருந்துருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபீட் அடிப்படையிலன்றலாம் கேட்க போகிறது கிடையாது, ஸ்டோரேஜ் அடிப்படையில் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மேட்டூர், பவானி சாகர், அமராவதி, பெரியார், வைகை, பாபநாசம், மணிமுத்தாறு,
பேச்சிப்பாறை, இது எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் கூட செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்டிலைசர் அண்ட் பவர் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபர்டிலைசர் அண்ட் பவர் கன்சம்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தான் இருந்துருக்கு. ஓகே, எவ்வளோ இருந்துருக்குன்னு பாருங்கள். 2019-20 பார்த்தீங்கன்னா 9,65,000 மெட்ரிக் டன்னில் இருந்துட்டு இப்போ 23-24 பார்த்தீங்கன்னா 10,68,000 மெட்ரிக் டன் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு. ஓகே, இருந்தாலும் கூட வந்துட்டு ரெகுலராக இப்போ பாருங்களேன், அவங்களோட யூசேஜ் பேட்டர்ன் பாருங்கள். ஃபர்டிலைசரோட யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022-23 பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கு. ஹையாக 11 லட்சம் வந்துருக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா 23-24 வந்துட்டு 10 லட்சமாக குறைஞ்சிருந்துருக்கு. இந்த ரிடக்ஷன், இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெக்குலியரான ஒன்று. பாருங்கள், 2021-22 10 lakhs ப்ளஸ் இருந்திருக்கு. 10 lakhs ப்ளஸ் 10,09,000. 22-23 11 லட்சம் இருந்திருக்கு. இதே 23-24 டிராஸ்டிக்காக குறைஞ்சிருந்துருக்கு. 10,68,000 மெட்ரிக் டன் இருந்திருக்கு. லேக்ஸ் மெட்ரிக் டன், சாரி மெட்ரிக் டன் இருந்திருக்கு. இந்த ரிடக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று, ரிடக்ஷன் இன் தி கிராஸ் கிராப்டு ஏரியா. ஸோ கிராப்பிங் ஏரியாவுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருந்துருக்கு. பர்டிகுலர்லி எது குறைஞ்சிருக்குன்னா பேடி, பல்சஸ், காட்டன் இதெல்லாம் குறைஞ்சிருந்துருக்கு. தே ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஷிஃப்ட் ஆகியிருந்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு ரீசன் இந்த பர்டிகுலர் விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பவர் கன்சம்ஷன்றது சொல்லவே வேணாம், இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு 13,000 மில்லியன் யூனிட்ஸ் இருந்தது 2019-20. இப்போ பார்த்தீங்கன்னா 15,430 மில்லியன் யூனிட்ஸ்க்கு மேலே போயிருந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கிராப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் ஃபுட் கிராப்ஸு, நான் ஃபுட் கிராப்ஸ், அதை மீன் பண்ண வர்றோம். இப்போ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன விளைவிக்கிறாங்க பாருங்கள். ஃபுட் கிராப்ஸில் பேடி, மெய்ஸ், ஜோவர், பாஜ்ரா, ராகி, மில்லட். இது மட்டுமே பார்த்திங்கன்னா கிராஸ் கிராப்டு ஏரியாவில் 62% இருக்குது. 62% ஃபுட் கிராப்ஸ் மட்டுமே. இதே இது நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு 38%. இப்போ நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா ஆயில் சீட்ஸு, சுகர் கேனு, காட்டன் இதெல்லாமே 38%. இந்த ஃபுட் கிராப்ஸ்க்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க, 62% பார்த்தீங்க. இந்த 62%க்குள்ளே மட்டுமே இந்த பல்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 11% பண்ணியிருந்துருக்குறாங்க. 11.72% பல்சஸ் மட்டும். இப்போது இதை ஒன் பை ஒன்னாக ஒரு கிராப்பாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல ரைஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு. இதில் டோட்டல் கிராப்ட் ஏரியா நமக்கு வந்துட்டு ஃபுட் கிராப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 62% டோட்டல் கிராப்ட் ஏரியா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக ஓவரால் 100%ல் பேடியோடைய ஷேர் பார்த்திங்கன்னா டோட்டல் கிராப்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 32% இருந்துட்டு 34% இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு பேடியினுடைய டோட்டல் கிராப்ட் ஏரியா அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி வந்து இதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் இன்சென்டிவ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். நார்மலாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இருந்துட்டு நம்ம தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குது. வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கிராப்ஸ்க்கு பொதுவாகவே வந்துட்டு இந்த ஃபுட் கிராப்ஸ் இல்லை கமர்ஷியல் கிராப்ஸ்க்குன்னு தரோம். எம்எஸ்பின்றது வந்துட்டு இட் இஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்க்கு கீழே யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ்க்கு கீழே வாங்க முடியாது, ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு மேலே வாங்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ்கிட்ட கோட் பண்ணி வாங்க முடியும்.
அதான் ஒரு மினிமல் ப்ரைஸ், அது ஒரு பெஞ்ச்மார்க் ப்ரைஸ். இப்போ அதுக்கு கீழே மார்க்கெட்டில் விற்கிதுன்ற பட்சத்தில் அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே பைசா தந்துடும். இதான் வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறோம். இந்த எம்எஸ்பி வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் இது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் இன்சென்டிவும் தர்றாங்க. இது மூலமாக வந்து பேடியினுடைய ஷேர் டோட்டல் கிராப்ட் ஏரியாவிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எவ்வளோன்னு பாருங்கள், 32%லேருந்து 34% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டோட்டல் கிராப்பிங் ஏரியாவில் பேடி இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாமினண்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதே பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல்சஸும் மில்லட்ஸும் டிக்ளைனிங் பொசிஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. அதோடைய டோட்டல் கிராப்ட் ஏரியான்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதில் எக்ஸாக்ட் இப்போ ஜோவர் பாருங்களேன். இப்போ ஜோவர்ன்றது நமக்கு சோளம் நமக்கு தெரியும். இதோடைய கிராப்பிங் ஏரியா பாருங்கள், 4.5 லேக் ஹெக்டர்ஸில் இருந்துட்டு 3.5 லேக் ஹெக்டர்ஸாக மாறி இருக்குது 2023-24. அப்படின்னா ஜோவர் கல்டிவேஷன் வந்துட்டு ட்ரெண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அது டிக்ரீஸ் ஆகிருக்கா, அது மட்டும் சொல்லணும். ஜோவர் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருந்துருக்கு. ஜோவர் கல்டிவேஷன் அடுத்து பாருங்கள், பல்சஸ்னுடைய இதுவும் பாருங்கள். பல்சஸ் பாருங்களேன், பல்சஸோடைய டோட்டல் கிராப்பிங் ஏரியா வந்துட்டு 8.2 லேக் ஹெக்டர்ஸில் இருந்துட்டு 7.17 லேக் ஹெக்டர்ஸாக மாறி இருந்திருக்கு. ஸோ பல்சஸோட ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிருந்துருக்கு. ஓகே, அடுத்து கார்ன் பாருங்கள், ஏரியா மெய்ஸ் கார்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இன்க்ரீஸ்டு பை 1.21 லேக் ஹெக்டர்ஸ் பிட்வீன் 2019-24. அப்படின்னா வந்துட்டு ஜோவர், பல்சஸ், மெய்ஸ். ஜோவர், பல்சஸ் இதனுடைய கல்டிவபிள் ஏரியா வந்து குறைஞ்சிருந்துருக்கு. மெய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இதே பீரியடில் மெய்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ப்ரொடக்டிவிட்டி. இதில் இந்த வருஷம் கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 4 எழுதிட்டு வந்திருக்கீங்க, அதில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய அக்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் கிளான்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் கிளான்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு ரேங்க் ஃபஸ்ட்டு. இதில் ரேங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது ப்ரொடக்டிவிட்டி வைஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொடக்டிவிட்டினா அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா வந்து ப்ரொடக்ஷன்றது டோட்டல் ப்ரொடக்ஷனில் போயிடும். ப்ரொடக்டிவிட்டின்றது எல்லாருக்கும் ஒரு ஏக்கர் தான் கொடுத்துருக்கோன்னா அந்த ஒரு ஏக்கரில் யார் எவ்வளோ இது உற்பத்தி பண்ணியிருக்கான்றதில் அந்த திறனை செக் பண்ணுறது. அப்படி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல் இதில் இருக்குது ஆயில் சீட்ஸு, கிரவுண்ட் நட்டு, சுகர் கேன். இதெல்லாம் தமிழ்நாடு நம்பர் 1 ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட், சுகர் கேன். செகண்ட் பொசிஷனில் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டியில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், தேர்ட் இன் பேடி ப்ரொடக்டிவிட்டியில் ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3rd பிளேஸில் ப்ரொடக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இப்போது தமிழ்நாட்டினுடைய ரைஸ் ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இன் 2023 and 4 தமிழ்நாடு ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா பெர் ஹெக்டாருக்கு 3235 கிலோகிராம். 3235 கிலோகிராம். நேஷ்னல் ஆவரேஜ் பாருங்கள் 2882 கிலோகிராம் பெர் ஹெக்டாருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு பார்த்தாலே தெரியுது தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது நேஷ்னல் ஆவரேஜை விட ஜாஸ்தியாக இருக்குது. இதே மாதிரி வந்து ஆயில் சீட்ஸ்க்கு பாருங்கள், ஆயில் சீட்ஸ் பார்த்தாலும் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டின்றது வந்துட்டு 2287 கிலோகிராம் பெர் ஹெக்டார் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஆவரேஜ் பாருங்கள் 1314 ஹெக்டார்ஸ் தான், 1314 கிலோகிராம் தான் பெர் ஹெக்டாருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஜாஸ்தியாக தான் இருக்கிறோம். அடுத்து சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெர் ஹெக்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1,05,000 கிலோகிராம் இருக்கிறோம். இப்போ நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 78,953 தான். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன் ரைஸும் சரி, ஆயில் சீட்ஸ்லேயும் சரி, சுகர் கேன்லேயும் சரி, நம்மளால் வந்துட்டு நேஷ்னல் ஆவரேஜை காட்டிலே அதிகமாக கொடுக்க முடியுது. ஸோ இந்த கிராப்ஸ்க்கு எல்லாமே நேஷ்னல் ஆவரேஜை காட்டிலே நம்ம ஜாஸ்தியாக தான் இருக்கிறோம். அதை நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ சுகர் கேனுடைய ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ சுகர் கேனுடைய ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து தனிப்பட்ட முறையில்
ஸோ இது ரொம்ப ஹையாக எப்போ இருந்துக்குன்னா 2022 23லேருந்து இருந்திருக்கு. 1,11,000 இருந்திருக்கு. 23 24 சுகர் கேனை பொறுத்தளவு ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ 2022 23 ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எந்த மாதிரி தரோம் தமிழ்நாட்டில்னு பார்க்க போகிறோம். இதில் ப்ரைமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு PACCS, அதாவது ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, அதாவது சொசைட்டின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில், அதுதான். ஸோ இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போத் அக்ரிகல்ச்சர் அஸ் வெல் அஸ் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ரெண்டுக்குமே லோன்ஸ் தர்றாங்க. 2023 24 பார்த்தீங்கன்னா கிராப் லோன் டிஸ்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். கிராப் லோன் டிஸ்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரீச்டு எ ரெக்கார்டு 15,000 crore ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா 2023 24 15,000 கோடிக்கு மேலே லோன்ஸ் டிஸ்போர்ஸ்மெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், இந்த அக்ரி கிரெடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஒரு முக்கியமான பங்கு. எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 1,82,000 கோடியிலிருந்துட்டு 3,57,000 கோடி வரைக்கும் தர்றாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க்கு டிஸ்போர்ஸ்மெண்ட் எவ்வளோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3,57,000 கோடி டிஸ்போர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் தமிழ்நாடு வந்துட்டு நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது இந்த அக்ரி கிரெடிட் டிஸ்போர்ஸ்மெண்ட்டில். அதுக்கு பிறகு யார் இருக்கான்னா ஆந்திர பிரதேஷ் இருக்குது 2.64 லட்சம் கோடி. அடுத்து UP, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இது கேட்பாங்க, அக்ரி கிரெடிட் டிஸ்போர்ஸ்மெண்ட்டில் நம்ம நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறோம். தமிழ்நாடு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறோம். அடுத்து அக்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் கிளான்ஸ் ரிப்போர்ட் 2024 பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க் கொடுக்குறாங்க. இது ஒட்டுக்கா சேர்த்து பார்த்திங்கன்னா 4.39 lakhs crore. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டோட்டலாக இதில் 2.42 லட்சம் கோடி மட்டும் பார்த்திங்கன்னா கிராப் லோன்ஸ்க்கு மட்டுமே கொடுக்குறோம். இதே மாதிரி வந்துட்டு 1.97 lakh crore பார்த்திங்கன்னா வந்து டேர்ம் லோனு கொடுக்குறோம், பர்டிகுலர் டு சப்போர்ட் தி லாங் டேர்ம் அக்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ கிரெடிட் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எங்கேயுமே குறையில. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,82,000 கோடி இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 3,57,000 கோடி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ட்ரெண்ட் தான். அடுத்து பாருங்கள் மார்க்கெட் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ப்ரைஸ் இன்சென்டிவ்ஸ். மார்க்கெட் சப்போர்ட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறது. இது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பார்க்குறாங்கன்னா வந்து ஒரு அடிஷ்னல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோண்டா 105 ரூபா பெர் குவிண்டால் ஃபார் பேடி. 100 கிலோவுக்கு 105 ரூபா கொடுக்குறாங்க குவிண்டாலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 215 ரூபா பெர் டன்னுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னல் இன்சென்டிவ்ஸ் வந்து எந்தெந்த கிராப்புக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இது நம்ம வந்து என்ன சொல்லலாம்டா ஈனாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இட் இம்ப்ளிமெண்டட் இன் 213 ஆஃப் திஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட் டு ஃபெசிலிட்டேட் டிஜிட்டல் ட்ரேடிங். ஸோ டிஜிட்டல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்மகிட்ட டோட்டலாக ரெகுலேட்டட் மார்க்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 284 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்குது. அதில் 213 ஈனாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா டிஜிட்டல் ட்ரேடிங்காக இவங்களுடைய கிராப்ஸ்க்கு ப்ரைஸ் ரியலைசேஷன் வந்துட்டு பெட்டராக தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னா வெளியில் கூட கிடைக்கிற மாதிரி. இதேமாதிரி தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு மதுரை மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் கிடச்சுன்னா அங்கே அனுப்பிச்சி விடலாம். அதுக்காக இந்த அடிஷன் வேறு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 193 உழவர் சந்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க.
அடுத்து பாருங்கள் கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 49% வந்துட்டு கிராப் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பை கவரிங் 49% ஆஃப் தி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ எவ்வளோ பே பண்ணமோ அதில் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் 49% பண்ணுறாங்க. இந்த கிராப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ லேக் ஏக்கர் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ கரண்ட்டு 2023-24 பார்த்திங்கன்னா 34 லட்சம் லேக் ஏக்கர்ஸ் வருது. இது ஹையாக எப்போ இருந்துருக்குன்னா 2020-21 ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இதை தாண்டி இதில் என்ரோல் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸோடைய ரேஷியோ டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா 14 லட்சம் ஃபார்மர்ஸ் இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஜாஸ்தி எப்போ இருந்திருக்குன்னா 2023-24 தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் அக்ரி மெக்கனைசேஷன். ஸோ அக்ரி மெக்கனைசேஷனில் வந்து கவர்மெண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்சிடி அப்படிங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குது. பர்டிகுலர்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர், டில்லர்ஸ், ரோட்டாவேட்டர்ஸ், பேடி டிரான்ஸ்பிளான்டர்ஸ், மல்டிகிராப் த்ரெஷர்ஸ், ஸ்மால் டூல்ஸ் வாங்குறதுக்குமே கவர்மெண்ட் வந்துட்டு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குது. இந்த அக்ரி மெக்கனைசேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வேறு என்னது கொடுக்குறாங்க, ஆயில் டீடாப்பர்ஸ், கோகோனட் டீஹஸ்கர்ஸ், ஆயில் எக்ஸ்ட்ராக்டர்ஸ், பல்வரைசர்ஸ், இது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதில் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்துட்ருக்க சப்சிடியை தாண்டி அடிஷ்னலாக 20% சப்சிடின்றது வந்துட்டு எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ 2024-25 ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது அப்படின்னா டு அட்ரஸ் தி சேலஞ்ச் ஆஃப் ஷ்ரிங்கிங் லேண்ட் ஹோல்டிங் அண்ட் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் ஸ்மால் மிஷினரி. இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு எந்த ஸ்கீமில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, இது மூலமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுறது பர்டிகுலர்லி யாருக்கும் பண்ணுறாங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பண்ணித்தராங்க. இது மட்டும் இல்லாமல் வாடகை மொபைல் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மூலமாக வந்துட்டு இது ஆக்சுவலி வாடகை மொபைல் ஆப் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணுறது. இது மூலமாக அக்ரி மிஷினரியை இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆன்லைன்லேயே வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த வாடகை மட்டும் கட்டினா போதும். அடுத்து பாருங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங். தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங்காக தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2019-20 வந்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 5255 பேருக்கு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 11,000 பேர் வந்துட்டு ரெஜிஸ்டரும் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்கினுடைய விளைச்சலுக்கான பகுதிகள் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2019-20 பார்த்தீங்கன்னா 9,600 ஹெக்டார்ஸ் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 34,000 ஹெக்டார்ஸ் வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரேங்க்டு ஃபஸ்ட் இன் தி கண்ட்ரி ஃபார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதில் பாருங்கள் 11,820 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஹெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 34,000 ஹெக்டார்ஸ், அரௌண்ட் 34,000 ஹெக்டார்ஸ். ரிஜிஸ்டர் ஃபார்மர்ஸ்ன்றது 11,820. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சரில் முதல்ல என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், பிளான்டேஷன், ஸ்பைசஸ், மெடிசினல் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், தென் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே. இப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் பிளான்டேஷனில் ப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் பாருங்கள்
ஏரியா எவ்வளோ ஏரியாவில் நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்ணிடுறோன்ற டேட்டா கொடுத்துருக்கான் பாருங்கள். பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி 7.59 லேக் ஹெக்டர். அடுத்து அதிகமாக என்ன இருக்குது? வெஜிடபிள்ஸ் 3.63. அடுத்து ஃப்ரூட்ஸு 3.34 கேட்டுருவாங்க. ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் ஏரியா ஜாஸ்தியாக என்ன இருக்குன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ப்ரொடக்ஷன் வேறு, ப்ரொடக்டிவிட்டி வேறு. ப்ரொடக்டிவிட்டின்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நல்லா அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஏக்கர் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கெல்லாம்டா. அதுக்குள்ளே எது ப்ரொடக்டிவ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரொடக்டிவிட்டின்றது வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து என்ன ஜாஸ்தியாக இருக்குது? ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்படின்னா வந்து கேட்பான் ப்ரொடக்டிவிட்டி வைஸ் ஜாஸ்தியாக இருக்குது வெஜிடபிள்ஸ் தான். அடுத்து டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 92 லேக் மெட்ரிக் டன், அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது 92.36. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏரியா வைஸு பிளான்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் வைஸு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி வைஸு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள் அல்லைடு செக்டார்ஸில் இதை ஒட்டி அக்ரிகல்ச்சரை ஒட்டி இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு எக் ப்ரொடக்ஷனு இல்லாட்டி மில்க் ப்ரொடக்ஷனு. இதை 2023-24 பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக்கில் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. 2023-24 கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் ஃப்ரம் த லைஃப் ஸ்டாக் செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிஎஸ்வியில் 5.41% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்துட்டு எக் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபாலோவிங் தி ஆந்திர பிரதேஷ். மீட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 6th பிளேஸில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th பிளேஸில் இருக்குது. ஸோ 11th பிளேஸ் மில்க் ப்ரொடக்ஷனில், மீட்டில் 6th பிளேஸு, எக் ப்ரொடக்ஷனில் 2nd பிளேஸில் இருக்கும். லைஃப் ஸ்டாக் ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா 5.41% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஹோஸ்டல் லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1076 கிலோமீட்டர் ஹோஸ்டல் லைன் இருக்குது. இன்லேண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3.86 லேக்ஸ் ஹெக்டர்ஸ் தான் வந்துட்டு எஃபெக்டிவாக இன்லேண்ட் வாட்டர் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 56,000 ஹெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் ஏரியாவுக்குள்ளே இருக்குது. பர்டிகுலர்லி இது டெடிக்கேட்டடு ஃபிஷர்ஸ்க்காகவே வந்துட்டு 56,000 ஹெக்டர்ஸ் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதில் மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிம்ப் ஃபார்மிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபிஷ்ஷிங் ஃபார்மர்ஸ். அடுத்து அக்வாகல்ச்சர் இன் 23-24 கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா 24,000 கோடி. இது மூலமாக தமிழ்நாட்டினுடைய டோட்டல் ஜிஎஸ்விஏயில் பார்த்தீங்கன்னா 0.95% இந்த பர்டிகுலர் அக்வாகல்ச்சர் அஸ் வெல் அஸ் ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டின்றது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ நம்ம 23-24 தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டட் 1.34 லேக் டன்ஸ் ஆஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இது மூலமாக வந்துட்டு 6,800 கோடி நம்மளுக்கு கிடைக்கிது. உங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டா அக்வாகல்ச்சர் ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி மூலமாக தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிஎஸ்விக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? 0.95% கான்ட்ரிபியூஷன். அது கேட்கலாம். கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஹைலி டிபெண்ட் ஆன் மான்சூன். இதை தாண்டி வந்துட்டு கிளைமேட் சேஞ்சினால் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு ஏஜிங், ஃபார்மிங் பாப்புலேஷன் ஏஜிங் ஆகிட்டுருக்கு. லேண்ட் ஹோல்டிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிட்டுருக்கு. இதே நேரத்தில் எல்லா கிராப்ஸ்க்கும் ப்ராப்பராக ப்ரொடக்டிவிட்டி வர்றது கிடையாது. ஸ்டாக்னன்ட் ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இனிஷியேட்டட் கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். இதை கூட கொஷினில் கேட்டிருந்தான். கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் டு தி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இட் ரிமைன்ஸ் லிமிட்டட் டு செர்டன் கிராப்ஸ் லைக் மோரிங்கா. ஸோ அந்த கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் எல்லாத்துக்கும் பண்ண முடியலை. அக்ரி டெவலப்மெண்ட்டுக்கு சிலதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மேஜர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸையும் வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் சில அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது
ஃபார்ம்பிரனர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்மிங் ஆக்டிவிட்டியில் ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணுறது. இதுக்காக நிறைய கிரெடிட் லிங்க்டு ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஏஹெச்டிஎஃப், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஏஹெச்டிஎஃப். அடுத்து பாருங்கள் டிஐடிஎஃப், டெய்ரி ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடிஎஃப், ஃபிஷரிஸ் அண்டு அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. இதெல்லாம் வந்துட்டு சம் ஃபார்ம்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். தேங்க்யூ. இதில் மூலமாக நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டாபிக் இன் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ.